குட்டி கருவாடு சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன குட்டி கருவாடு. இது நீங்கள் என்ன பேர் சொல்வீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது குட்டி கருவாடுன்னு தான் சொல்லுவேன். இது நான் இப்போது ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். கையிலேயே கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லது மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இந்த கருவாடு நான் தமிழ்நாட்டில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இங்கே கிடைக்காது அப்படின்றதுனால நான் தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலுமே இது மறக்காமல் வாங்கிட்டு வருவேன். இப்போ இதில் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி மசாலா போட்டு வச்ச கருவாடை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவாடை நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான குட்டி கருவாடு சில்லி ரெடி.